அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கே சுக்ரியாக்களை செய்கிறோம். நம்ம ஈமான்தாரிகளாக, முஸ்லீம்களாக, ஐவேளை தொழுகக்கூடியவங்களாக நல்ல அல்லாஹ் நம்ம எல்லாம் வைத்திருக்கிறானே, ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான். அவனுக்கே கோடி சுக்ரியாக்களை செய்வோம். இன்னும் அவனுடைய ஏராளமான ரஹ்மத்து பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்முடைய சந்ததிகள் நம்ம எல்லோரும் ஆக்கி அறிவாங்க. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்ற அல்லாஹுவே, அனைவருடைய தேவைகளையும் துவாக்களையும் அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக என்று சொன்னால் அழகான முறையில் நல்ல யுத்தமெல்லாம் ஒரு சமாதானத்துக்கு வந்துருச்சு. அப்படியே யுத்தங்கள் வராமல் அப்படியே சமாதானமாகவும் அப்புறம் வெடிக்கும், அப்புறம் சமாதானம், இப்படி இல்லாமல் நிரந்தரமாக யுத்தம் இல்லாத ஒரு உலகத்தை அல்லாஹ் நிம்மதியாக்கி தருவானாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, அதை நிம்மதி பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகம் நிம்மதி அடையணும், அதுக்கு அதை விட மிக முக்கியமானது நம்முடைய வீடுகள்லாம் நிம்மதி பெறணும். உலகம் அமைதி பெறணும், நம்முடைய வீடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, வரக்கத்து பொருந்திய வீடாக அல்லாஹ் நீ ஆக்குவாயாக என்று அடிக்கடி துவா செய்வாங்க. அப்படிப்பட்ட நிம்மதியான வீடு நம்முடைய வீடுகள்லாம் ஆகுவதற்கு சில 5 குறிப்புகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஹை பட்டனை கொடுத்து ஷேர்களை செஞ்சு, அது மாதிரி பில் பட்டனில் லைக் செய்து எல்லாம் ஆதரவு கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அனைவருடைய அனைத்து அமலும் சாலிஹா நாம கபூல் செய்வானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது, ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கிடைக்கப்பட்ட வீடு, நம்முடைய வீடு சொர்க்கமாகணும், நல்ல நிம்மதியான வீடாக ஆகணும், மறக்கத்தான ஒரு வீடாக ஆகணும். அதுக்குண்டான செயல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே நீங்கள் என்ன செய்யுங்க, வலது கால் எடுத்து வச்சு நீங்கள் உள்ளே போங்க. வலது கால் நம்ம எடுத்து வச்சு போனாலும் நம்ம அதை கேட்டாலுமே அதை நம்ம பொருட்படுத்தாமல் போயிட்டுருக்குறோம். வெளியே வர்றோம், உள்ளே போகிறோம், அப்படியே நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். வலது காலாக முன்னால் வச்சு நுழைஞ்சு உள்ளே போகணும். ஒன்று. ரெண்டாவது, சலாம் சொல்லணும். சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹுடைய சாந்தி சமாதானம். அப்படி கேட்கும்போது அல்லாஹுடைய சாந்தி சமாதானமான வீடாக ஆக்குவான். அப்படியே எண்ணம் இன்னமல் அமால் பின்னியா, நம்முடைய நெய்யத்தை பொறுத்து, நம்முடைய செயல்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை வீடுகள் மாகூடுகள் அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருகின்றார். அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் வீட்டில் உள்ளவங்க வலைக்கும் சலாம் சொல்லுங்கள். ஈகோ பார்க்காதீங்க. பெற்றோர்களுக்கு சொல்லணுமா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணுமா, அப்படி அதை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே திரையிட்டுருவான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது. தீனுடைய விஷயங்களில் ஈகோவுக்கே நம்ம இடம் இல்லை. அப்படி ஈகோ வருது, நம்ம உள்ளத்தில் வருது, நம்ம கௌரவமாக இருக்கோம்னு சொன்னால் ஷைத்தானுடைய அது மறை இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக என்ன செய்யணும், வலது காலம் முந்திக்கிற மாதிரி சலவாத்துக்களை சொல்லணும். நீ வீட்டில் யாருமே இல்லை என்று சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுஸியில் வருகிறது, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதல்லாஹி ஸாலிஹீன். சலாம் உண்டாகட்டும், சாலிஹீன்கள் எல்லோருக்கும் சலாம் உண்டாகட்டும். வீட்டில் மலக்கமாக இருப்பாங்க, நல்ல மலக்கமாக, நல்ல ஜின்னுகள் இருப்பாங்க, நல்ல உதவிகள் செய்வாங்க. அவங்களுடைய துவா சலாம் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ மலக்குமார்கள் அங்கே இருக்கிறனால என்ன செய்யுங்க, குல் ஹுவல்லாஹ் சூறாவை நீங்கள் ஒரு 3 தடவை சொல்லிடுங்க கையோட. இதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன்னா, வீடு பறக்கத்து ஆன வீடாகணும். இப்போ வீடு நிம்மதியில்லாத வீடாகுது, சாபத்துக்குரிய வீடாகுது. எனவே மெயினாக நம்ம ஒரு நிம்மதியாக ஒரு வேலை செஞ்சு உலகத்தில் பார்த்து திரிஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஓய்வெடுக்கலாம்னு சொன்னால் நிம்மதி இருக்கிறது இல்லை. ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, அப்படியே வீட்டுக்குள்ளே போவதற்கு மனசு வர்றதில்லை. அச்சத்து
வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சு வீட்டுக்கு நிம்மதியாக தூங்க போகலாம், நிம்மதியாக இருக்கலாம்னு சொன்னால் முடிகிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம அது வீட்டில் செய்யக்கூடிய அந்த நம்ம நிசாரமான ஒரு செயல்களை நம்ம நினச்சி தீனுடைய பிரகாரம் வாழ்ந்தோம் சொன்னால் நிம்மதியான வீடாயிடலாம். அதுக்கு தான் நம்ம அடிக்கடி நம்ம தெரிஞ்சாலுமே இந்த விஷயமெல்லாம் யாரும் தெரியாதவங்க யாரும் இல்லை. தொழுகணும்னு யாருக்காவது தெரியாதவங்க யாரும் இருக்காங்களா? தொழுகணும் என்று தெரியாத மக்கள் யாராக இருக்கின்றார்களா? அது மாதிரி வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லணும்னு தெரியாத மக்கள் யாரும் இல்லை. வலது காலம் எடுத்து வச்சு போகணும், சலாம் சொல்லணும், எல்லாம் குழுவல்லா சூறா ஓதுனா மலக்குமாரோட துவா கிடைக்கும், ஆயத்து குர்சி ஓதுனா வீடெல்லாம் பிரகாசமாக ஜொலிக்கும் என்று தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் சைத்தான் திரையிட்டு மறைத்து விடுகின்றான். அதனால தான் அடிக்க நம்ம வீடியோக்கள் நம்ம போடக்கூடியதாக இருக்குது. நானே இப்போ 2 வீடு சம்மந்தமாக 2 வீடியோ நம்ம லைக் பண்ணிட்டேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அப்போ வீடு சம்மந்தமாக நமக்கு நிம்மதியாக வேண்டும் என்று சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே போனோன்னு சலாத்தை நம்ம அந்த ஈகோவாக மறைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு, பெற்றோர்களுக்கு சலாத்தை அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். அதில் தான் பர்க்கத்து. அது மாதிரி உள்ளே போனோடனே குழுவல்லா சூறா ஓதிடுங்க. குழுவல்லா சூறா ஓதுனா ஒரு பர்க்கத்துக்கு பொருந்தி வீடாக, ஆயத்து குர்சியும் ஓதுங்க, குழுவல்லா சூறா ஓதுங்க, பர்க்கத்து பொருந்தி வீடாக ஆகும். இதை நீங்கள் மனசில் விடாமல் கொண்டு வாங்க. வீடெல்லாம் பிரகாசமான வீடாகும். ஒன்று. 2வது, வீட்டில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை எல்லாம் நம்ம வெளியே அகற்ற வேண்டும். அசுத்தம் இருந்தால், ஒற்றை இருந்தால், துணிமணி அழுக்கு துணியெல்லாம் போட்டு குவிச்சு வச்சுருந்தா அதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்? வெளியே சீக்கிரம் அன்னன்னைக்குள்ளே துவைச்சு போட்டுறணும். அந்த அழுக்கு துணி நம்ம அழுக்கு துணியில் இருக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த கெட்ட ஜின்னுகள் அங்கே குடியிருக்கும். ஏன்னா என்ன செய்யணும்? அழுக்கு துணி இருக்கக்கூடாது, ஒற்றை இருக்கக்கூடாது, அசுத்தமான வேஸ்ட்டுகளை, குப்பைகளை போட்டு வச்சிருக்கக்கூடாது, கூட்டி வைக்கக்கூடாது. இதெல்லாம் அகற்ற வேண்டும். வீடு நறுமணமாக இருக்கணும். மத்தி பற்ற வச்சு சாம்பிராணி அடிக்கடி காமிச்சு அதை நல்ல ஒரு மலக்குமாரக்கூடிய இடமாக மாற்றணும். பேய் குடிகொள்ளக்கூடிய வீடாக மாற்றக்கூடாது. எனவே தான் அந்த ஒவ்வொரு ரூமும், மாடிகள் இருக்குது, வீடுகள் இருக்குது, என்ன செய்ய 3 நாளைக்கு மேலே உபயோகம் இருக்கக்கூடாது. போய் 3 நாளைக்குள்ளே 2 நாள் 3 நாளைக்குள்ளே போய் திறந்து அதில் நம்ம புழங்கணும். சும்மா ஒரு செலவாத்து ஓதிட்டு வரணும், ஒரு பாங்கு சொல்லிட்டு வரணும், குழுவெல்லாம் ஓதிட்டு வரணும், ஆயத்து குர்சி ஓதிட்டு வரணும், சும்மா சுத்தம் பண்ணிட்டு வரணும். 3 நாளைக்கு மேலே ரூமுகளை அடைத்து வைக்கக்கூடாது. அங்கே ஜின்னு, கெட்ட ஜின்னு சைத்தான் குடிகொள்ளும். வீட்டுக்குள்ளே சைத்தான் குடிகொண்டுன்னு சொன்னால் வீடு நிம்மதி எப்படி பெற முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். மேலே வீடு இருக்கும், மாடி இருக்கும், அது புழக்கமே இருக்காது. மாதக்கணக்கில் பூட்டி வச்சுருப்பாங்க, போகவே மாட்டாங்க. அப்போ அது அங்கே என்ன இருக்கும்? கெட்ட சைத்தான் குடி கொண்டு இருக்கும், கெட்ட ஜின்னுகள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கும். அப்போ கெட்ட ஜின்னுகள் இருந்தால் நமக்கு நம்ம வீட்டில் வர்க்கத்து இருக்குமா, நிம்மதி இருக்குமா? எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வீடுகளில் நீங்கள் பூட்டி வைக்கக்கூடிய வீடுகளில் புழங்கிட்டே இருக்கணும். அதனால தான் வீடு எடுக்கிறவங்க நம்ம அழகான பிரம்மாண்டம் வீடு எடுக்காமல் நம்ம எத்தனை வீடு அளவான குடும்பம் எடுத்து அந்த வீடுகள் புழங்கக்கூடிய வீடாக ஆக வேண்டும். அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டும். அது மாதிரி பாத்ரூம் இப்போல்லாம் அட்டாச் பாத்ரூமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்ரூமில் சைத்தானுடைய வீடாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதனால தான் நீங்கள் அந்த 1க்கு 2க்கு 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் போகும்போது என்ன செய்யுங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம பிஸ்மிக்க, அல்லாஹும்ம போகும்போது ஹுபுசி வல் ஹபாயிஸ், நீ அவுதுபிக்க ஹுபுசி வல் ஹபாயிஸ். பெரிய சைத்தான், சின்ன சைத்தான், சைத்தானுடைய தீண்டுதல், பெரிய சைத்தானுடைய தீண்டுதல், ஆண் சைத்தான், பெண் சைத்தான், அனைத்து சைத்தானும் அங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய பாத்ரூம். நீ அவுதுபிக்க ஹுபுசி வல் ஹபாயிசி. நீங்கள் இடது காலம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த துவா ஓதிட்டு போகணும். அந்த மேலக்கெல்லாம் துவாவே நீங்கள் எழுதி வச்சுருங்க. அப்போ எழுதி வைக்க நமக்கு அந்த பாடம் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது நம்ம சீக்கிரமாக உள்ளே போகும்போது அது ஓதிட்டு போனால் அந்த சைத்தானுடைய தீண்டுதலேருந்து எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறான். அது மாதிரி அந்த துணியெல்லாம் அகட்டும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நம்ம அகட்டும் பொழுது சைத்தானுக்கு தடை செய்யப்படுகிறது. அப்போ நம்ம அதெல்லாம் கவனித்து வரும்போது வலது கால வெளியே வச்சு உஃபுரான அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அன்னல் அதாவாஃபானி என்று சொல்லக்கூடிய துவா, அருமையான துவா நம்ம ஓதி வெளிவருவது. அப்புறம் உடனே கதவை சாத்தி அங்கேயும் க்ளீன் பண்ணி கதவை சாத்தி வச்சிடணும். கதவை திறந்தே போடக்கூடாது. ஆனால் அந்த ரூமு சைத்தானுடைய வீடு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது வரும்போது ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நம்ம மற்ற ரூம்களுக்கு போகிற மாதிரி அங்கே சைத்தானுடைய வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? பாதுகாப்பு இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அதனால தான் குழந்தைகளை பயப்படுறது, காய்ச்சல் வர்றது, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வர்றது, டென்ஷன் ஆகிறது, கோவம் வர்றது,
வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவு வீண் சந்தேகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தான் உள்ள உட்காந்துக்குவான். ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்னிடம் இருக்குது, ஷைத்தானும் இருக்குது. ஊசலாட்டம் செய்யக்கூடிய அந்த ஷைத்தான் வரக்கூடிய அந்த ஊசலா ஷைத்தானை நம்ம அகற்றுவது, அந்த பாத்ரூம்களில் கதவை மூடி வைக்கணும், போகும்போது வரும்போது கவனமாக இருக்கணும். 2வது பாயிண்ட்ஸ். 3வது, வீடுகளில் வெளியே உருவப்படங்களை வைக்கக்கூடாது. அழகாக்க பெரிய பெரிய வீடுகளில் மயில் மாதிரி, முயல் மாதிரி, யானை மாதிரி, சிங்கம் மாதிரியாக முன்னாடி வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்கவே கூடாது. அதெல்லாம் மிகப்பெரிய முசீபத்து. மிகப்பெரிய வீட்டுக்கு அல்லாஹுடைய மலக்குமார்களே வரமாட்டாங்க, ஷைத்தான் தான் குடிகொள்ளுவோம். அப்படிப்பட்ட உருவப்படம் இல்லாமல், நாய்கள் இருக்காத வீடாக, போட்டோக்கள் இல்லாத வீடாக இதெல்லாம் இருக்கும்போது மலக்குமார் வரமாட்டாங்க. மலக்கம் வரக்கூடிய வீடாக இருக்கும்னு சொன்னால் அந்த உருவப்படம் இல்லாமல், நாய்கள் இல்லாமல், ஃபோட்டோக்கள் ஏராளமான வீடுகளில் பார்க்க போகிறோம். வீடுகளில் போனால் பார்த்து போனால் ஒரே ஃபோட்டோக்களாக வச்சுருப்பாங்க. ஃபோட்டோக்கள்லாம் அகட்டிடணும். இதுவும் 3வது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். 4வது, அழகான முறையிலே என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையிலே விசேஷங்கள், நல்ல வீடுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பரக்கத்தான வீடாகுவதற்கு 5 நேர தொழுகை விடாமல் நம்ம தொழுதுட்டே வர வேண்டும். தொழுகை கடைபிடிக்க வேண்டும். தொழுகையோடு வீடாக வேண்டும். 5 நேர தொழுகை முடியலைன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு நேர தொழுகை, பெண்கள் தொழுகக்கூடிய அந்த பெண்கள் ஒரு நேரம் தொழுக முடியலன்னா இன்னொரு நேரம் தொழுகாமல் இருக்கக்கூடாது. என்னதான் நமக்கு பிஸியாக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம், ஒரு வக்து இல்லைன்னா இன்னொரு வக்து, 5 நேரம் தொழுகணும். ஏதோ ஒரு காய்ச்சல் முடியல, விருந்துக்கார வந்தாங்க முடியலன்னு சொல்லும் போது அடுத்த நேரத்தில் நம்ம உதவி செஞ்சு தொழுகைக்கு ரெடியாக இருக்கணும். அது மாதிரி குர்ஆன் ஷரீஃபை ஓதிட்டே இருக்கணும். குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த ரஹ்மத்தான வனஸ்ஸிலுல் குர்ஆன் மாஹு ஷிஃபா ரஹ்மத்துல் முஃமினீன், ஷிஃபா தரக்கூடிய இந்த குர்ஆனை வீடுகளில் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அவனுடைய அருள், அவன் பேசக்கூடிய குர்ஆனை விட்டுட்டு நம்ம ஒருபோதும் வாழக்கூடாது. அவனுடைய குர்ஆன ரஹ்மத்தான குர்ஆன் நமக்குத்தான் எல்லாம் இறக்கியிருக்கான். அப்போ ரஹ்மத்தான பரக்கத்தான அவனுடைய தொடர்பு, அவனுடைய நெருக்கம், உதவி, உபகாரம், ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த குர்ஆன் நம்ம என்ன செய்யணும்? வீட்டிலேயே நம்ம பரவலாக ஏதோ காலை மாலையில் ஓதக்கூடிய சூறா, எத்தனை சூறாக்கள், சூறா யாசின், சூறா வாக்கையா, சூறா முஸம்மில், சின்ன சின்ன சூறா, அழகான சூறா, இன்னான்சல்லாம் ஃபீல் எடுத்துருக்காது. அதெல்லாம் ஓதுனா எவ்வளோ அல்லா தன்னுடைய பறக்கத்தை குள்ளியாயோட காஃபின ஒரு 4 ஓதும், அர்த்தம் ஓதுற நன்மை, இவ்வளோ நன்மை தரக்கூடிய இந்த குர்ஆனை விடாமல் எப்படியாவது நம்ம ஓதுவதுக்கு நேரம் கிடைக்கும் போது எப்படியாவது ஓதிடுறது, ஓதாமல் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஸலவாத்துகளை இன்னல்லாஹ் மலாயிகத்து யுஸல்லூன நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நம்ம தொழுகை 5 நேரம் தொழுகை நான் தொழுகை நீங்கள் தொழுங்கன்னு சொல்ல, ஹஜ்ஜு நான் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கன்னு சொல்ல, ஜக்காத்து நான் கொடுக்குறேன் நீங்களும் கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்ல, ஸலவாத்து சொல்லும் போது தான் நானும் மலக்குமாரெல்லாம் சொல்கிறோம், நீங்களும் சொல்லுங்கள், நபி மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஸலவாத்துகளை அதிகப்படுத்துது. இனி ரபியுல் அவ்வல் வருது. அந்த ரபியுல் அவ்வல் வரக்கூடிய அந்த ரபியுல் அவ்வல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய பிறந்த மாதமாகிய அந்த மௌலூதுகளை, ஷரீஃப்களை, ஸலவாத்துகளை நம்ம எப்போது வீடுகளில் ஸலவாத்துகளை அதிகமாக ஓதிட்டே இருக்கணும். ஸலவாத்து ஓத 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 அல்லாஹுடைய பரக்கத்து, ரஹ்மத்து, நிம்மதியான வீடாக நம்முடைய வீடுகள்லாம் ஆகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான வீடாக இன்னும் பாங்கோசை கேட்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? டிவிகளை போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம், ஃபோனுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அதை ஒரு கண்ணியமே மரியாதையும் கொடுக்கறதில்லை. அந்த பாங்குக்கு இஜாபத்து கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு நன்மை. வீட்டுக்கு பரக்கத்து. அந்த பாங்கோசை கேட்ட ஷைத்தான் ஓடுகின்றான். அந்த ஷைத்தான் குடிகொண்டே நம்மளும் ஷைத்தானா மாறக்கூடாது. பாங்கு ஓசை கேட்ட உடனே தலையெல்லாம் மறைத்து விட்டு அதுக்கண்ட பாங்குக்கு ஈஜாபத்து சொல்லி அதை கண்டியப்படுத்தணும்னு சொன்னால் மிகப்பெரிய பரக்கத்து பொருந்த வீடாக அது மாறிவிடும். அது மாதிரி துவா செய்வது அழகான முறையில் வீடுகளில் எப்போது ரப்பானா ஆத்தீனா ஃபித்துனி, அழகான துவா. அந்த துவாவை அதிகப்படுத்திட்டே இருக்குது. ரப்பானா ஹப்லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத்த அய்யுன் வஜஅல்னா முத்தகீன இமாமா, கண்குளிர்ச்சியான குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்களை ஆக்குவாயாக. அது மாதிரி எல்லா உலக முஸ்லீம்களுக்கும் யாதாரி ரஹ்மத் செய்ய அல்லாஹும்ம இன்னல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் வல் மூமின் வல் மூமின் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத் என்று சொல்லக்கூடிய துவாவை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அழகான துவா, நல்ல துவா, அழகான துவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கேட்கக்கூடிய துவாவெல்லாம் அதிகமான துவாக்களை கேட்டு அந்த வீட்டை பரக்கத்து பொருந்திய நிம்மதியான வீடாக நம்ம வீடுகளை ஆக்க வேண்டும். ஒருபோதும் வீட்டில் யாரும் சாபம் விடக்கூடாது. அதிகமான தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சாபமே விடாது. கோபத்தில் ஷைத்தான் சபிக்க சொல்லுவான்.
ஏதோ வேலை செஞ்ச கேட்க மாட்டாங்க, சொன்னால் வரமாட்டாங்க, பேச கேட்க மாட்டாங்க சொன்ன குழந்தைகளை நம்ம தேவையில்லாமல் அவங்கள சபித்தோம் என்று சொன்னால் அந்த மலக்குமாறு இருக்கக்கூடிய அந்த சாபம் உடனே அந்த குழந்தைகளுக்கு அது கிடைத்துவிடும். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணாவதற்கு தாய்மார்கள் இடப்படுத்தக்கூடாது. தாய்மார்கள் தான் குழந்தைகளை, எல்லா குழந்தைகளும் நல்ல ஆலிம்களாக, ஆஃபிதாக்களாக, பட்டதாரிகளாக, இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக, விஞ்ஞானிகளாக ஆக்குவோர் தாய்மார்கள் தான். அப்போ அப்படிப்பட்ட தாய்மார்கள் அந்த குழந்தைகளை சாபமிடாமல் நல்லா துவா செஞ்சு ஒருபோதும் சண்டை இல்லாத நல்ல பரக்கத்தான வீடாக நம்முடைய வீடுகள் ஆக்கி அறிவுரிவான நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.